السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் இன்னமல் மர்அத்து அவுரா என்ற நூலை பார்க்க இருக்கின்றோம். இது இரண்டாவது தொடர். இன்னமல் மர்ஆ, பெண்ணாகிறவள், அவுரா, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைக்கப்பட வேண்டியவள், தன்னை மறைத்து கொள்ள வேண்டியவள். இந்த நூலை அல்லாமா அஷேக் அல் முஹத்திஸ் ஃபௌசி இப்னி அப்துல்லாஹ் இப்னி முஹம்மத் அல் ஹுமைதி அல் அஸரி ஹஃபிதஹுல்லாஹ் இந்த நூலை தொகுத்திருக்கிறாங்க. கடந்த வகுப்பில் ஷேக் அவர்களை பற்றியான சிறிய குறிப்பை நாம் பார்த்தோம். அதே போல் இந்த நூலினுடைய முகத்திமா, முன்னுரையை பார்த்தோம். அல் முகத்திமா அப்படின்னா முன்னுரை என்ற அர்த்தமாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதான் முதல் பாடம், முன்னுரைக்கு அடுத்துள்ள பாடம். இந்த புத்தகத்தை நாம் எப்படி அணுகணும் என்பதை ஆரம்பத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த நூல் என்பது முஹத்திஸாக இருக்கக்கூடிய ஷேக் அவங்க தொகுத்த ஒரு நூல். அவங்க ஒரு முஹத்திஸ்ன்னு சொன்னால் ஹதீஸ் கலை வல்லுனர். எனவே இந்த நூலினுடைய அமைப்பை நாம் தெரிந்து கொள்ளணும். பொதுவாக ஆய்வாளர்கள் அவங்க ஒரு நூலை ஆய்வு தொடர்பாக தொகுத்தாங்கன்னு சொன்னால் அதில் பல விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஷேக் அவங்க ஆய்வின் அடிப்படையில் தொகுத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய ஆதாரங்கள், அதாவது ஹதீஸ் மற்றும் அசர், போன வகுப்பிலே நாம சொல்லியிருந்தோம். ஹதீஸ்ன்னு சொன்னா, ஹதீஸ் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல், செய்த செயல், அங்கீகரித்த அங்கீகாரம், இவற்றுக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும். அசர்ன்னு சொன்னா சஹாபாக்கள் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, இவற்றுக்கு அசர் என்று சொல்லப்படும். ஷேக் அவங்க இந்த நூலில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் மற்றும் அசர் தொடர்பான தஹ்ரீஜ், சில விளக்கங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் அல்லது சஹீஹ், அந்த ஹதீஸ் அல்லது அசர் அது சஹீஹானதா, அதனுடைய அறிவிப்பாளர்கள் தொடர் எப்படி இருக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த புத்தகத்தினுடைய துவக்கத்துல ஷேக் அவங்க முன்னுரையை கொண்டு வந்திருக்கிறாங்க. கடந்த வாரம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஆதாரத்தை நினைவுபடுத்துறாங்க. அதாவது துவக்கமா ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அதை தொடர்ந்து பல பக்கங்களில் ஹதீஸின் அறிவிப்பாளர்கள் பற்றிய தகவல் கொண்டு வர்றாங்க. இந்த ஹதீஸை எந்தெந்த அறிஞர்கள் அவங்க தொகுத்த புத்தகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்ற புத்தக ஆசிரியர்களுடைய பட்டியலை கொண்டு வர்றாங்க. உண்மையில இது பெரிய ஆய்வு தான். ஒரு ஹதீஸ, அந்த ஹதீஸை எந்தெந்த தொகுப்பாளர்கள், அறிஞர்கள் அந்த ஹதீஸை அவங்க புத்தகத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை பற்றியான ஒரு ஆய்வு. ஏன் இந்த ஆய்வை நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு சர்வசாதாரணமாக சில மக்கள், அதாவது சில பேச்சாளர்கள்
பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக முகத்தை திறந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தை என்ன செய்றாங்கன்னா வலியுறுத்தி பரப்புறாங்க. ஒரு காலகட்டத்துல, அதாவது முந்தைய காலகட்டத்தில் முகத்தை மறைத்துக் கொண்டிருந்த முஸ்லிம் பெண்கள் சில பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டு அதற்கு அடிமையாகி அவங்க தங்களுடைய முகத்தை வெளியில காட்டிக்கொண்டு போறாங்க. இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட சில பேச்சாளர்களுடைய பேச்சு நடக்கக்கூடிய இந்த பெண்கள் நம்முடைய காலத்துக்கு முன்பாக, மேலும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அறிஞர்கள்னு சொன்னா இந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொண்டு ஹதீஸிலும், ஃபிக்ஹிலும், தஃப்சீரிலும் ஞான பெற்ற அறிஞர்கள் அல்லாமா சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா, முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹிமஹுல்லா, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லா, இன்னும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா, இன்னும் இது மாதிரி ஏராளமான முஹத்திஸின்கள், அறிஞர்கள் அவங்க இந்த கருத்தை எந்த அளவிற்கு ஆழமாக எடுத்துரைத்துள்ளார்கள். அவங்களுடைய புத்தகத்துல பதிவு செய்து மக்களுக்கு மத்தியில இந்த செய்திய பரப்பி இருக்கிறாங்க என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு அந்த அறிஞர்கள் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்பதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அதனாலதான் நம்முடைய காலத்திற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள், நம்ம முஸ்லிம் பெண்களை பார்த்தோம் சொன்னா இன்றைய காலகட்டத்தின் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஹிஜாப் போன்ற நடைமுறைகளை விட அதிகமாக பின்பற்றக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க மார்க்கமுள்ள பகுதிகளில். மார்க்கமுள்ள பகுதிகளில் மார்க்கம் இல்லாதவங்க மார்க்கத்துக்கு வெளியில தான் நடக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே நான்காவதாக இந்த ஹதீஸை எந்தெந்த அறிஞர்கள் அவங்க தொகுத்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க என்ற செய்தியை அறிவதற்கான ஆசிரியர்களுடைய பட்டியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை பார்க்கறது மூலமாக அறிஞர்களுடைய பெயர்களையும் அவங்க புத்தகங்களையும் நாம தெரிந்து கொள்ளலாம். 6ஆம் பக்கம் முதல் 7ஆம் பக்கம் வரைக்கும் அந்த தகவல் இடம்பெறுது. அடுத்து 5வதாக நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த புத்தகத்தினுடைய அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அறிவிப்பாளர்களின் தொடரில் இடம்பெறும் ஹம்மாம் அவர்களை பற்றிய செய்தியை குறிப்பிடுறாங்க. அறிவிப்பாளர் பற்றியான தகவலை கொடுக்கிறாங்க. 7ஆம் பக்கத்துல இருந்து அப்படியே போகுது. 6வது நிலையாக பார்த்தோம் என்று சொன்னால் அறிவிப்பதில் உள்ள மாறுபாட்டிற்கான காரணம். இந்த செய்திய இன்னும் சில அறிவிப்பாளர்கள் சில மாற்றத்துடன் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரம் என்ன? உண்மையிலே இது ஒரு சிறந்த ஒரு ஆய்வு. இந்த மாதிரியான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆழமான அறிவு இருந்தால்தான் மேற்கொள்ள முடியும். இல்லாட்டி முடியாது. அல்லாஹ் ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பனா ஜித்னா இல்மா. அல்லாஹ் நமக்கு இல்மை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ்ட்ட தான் நாம இல்மையும் ஃபஹம் புரிந்து கொள்ளும் நிலையும் கேட்க வேண்டும். அப்ப 6வது நிலையாக அறிவிப்பதில் உள்ள மாறுபாட்டிற்கான ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. 18ஆம் பக்கம் 20ஆம் பக்கத்துலலாம் அந்த மாறுபட்ட அறிவிப்பெல்லாம் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஷேக் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 7வது பகுதியாக பார்த்தோம் என்றால் ஷாதான ஹதீஸ, அதாவது ஆரம்பத்துல ஆதாரத்தை நினைவுபடுத்தி இருக்கிறாங்களா இல்லையா, அதுல இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அதே போல மற்றொரு ஷாதான ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஷாதுனா என்ன? பொதுவாக இந்த முஹத்திஸின்களுடைய புத்தகத்தை படிக்கும் போது ஹதீஸ் கலைகளில் இடம்பெறக்கூடிய செய்திகளை
ஓரளவு தெரிந்திருந்தால்தான் இந்த புத்தகத்தை நாம விளங்கிக் கொள்ள முடியும். ஷாத், சஹீஹ், தஈஃப் இது போன்ற வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தெரிந்திருக்கணும். ஷாதுன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அறிவிப்பாளர், ஒரு முஹத்திஸ், அவங்க இந்த செய்தியை அறிவிச்சிருப்பாங்க. அதே சமயத்துல ஸ்ட்ராங்கான மற்ற அறிவிப்பாளர்கள் அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக அறிவிச்சிருப்பாங்க. மாற்றமான கருத்துக்களை கொண்டு அறிவித்திருப்பார்கள். இப்படியான நிலையில் வரக்கூடிய அந்த ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக பல முஹத்திஸின்கள் மாற்றமான வார்த்தைகளை கொண்டு அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த அறிவிப்பில் வரக்கூடிய ஹதீஸுக்கு ஷாதான ஹதீஸ் என்று சொல்லப்படும். அடுத்து 8வது பகுதியாக நாம் பார்த்தால், இந்த புத்தகத்தை அணுகும் முறையில் சஹீஹான அசரை கொண்டு வந்திருக்கிறாங்க. 22ஆம் பக்கத்துல சஹீஹான அசர் இடம்பெறுது. 9வது செய்தியாக சஹீஹான 2 அசர்கள் 23ஆம் பக்கத்துல இடம்பெறுகின்றன. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்க சொன்னா 25ஆம் பக்கம் முதல் இந்த ஹதீஸிற்கான விளக்கம் தொடங்குகிறது. 25 முதல் அப்படியே கடைசி பக்கம் வரைக்கும் ஆரம்பத்தில் கொண்டு வந்த ஹதீஸ் தொடர்பான விளக்கங்கள், அறிஞர்களுடைய விளக்கங்கள் எல்லாம் 25வது பக்கம் முதல் இடம்பெறுகின்றன. இப்போ 25ஆம் பக்கம் வரைக்கும் சில விஷயங்களை நாம பார்ப்போம். சில விஷயங்களை நாம மேலோட்டமா பார்த்து விட்டு சென்று விடுவோம். ஏன்னா அது தங்களுக்கு புரியாத காரணத்தினால். ஏன் புரியாது அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்களை நாம என்ன செய்யல, ஆழமாக படிக்கல. இப்ப இந்த புத்தகத்தை அணுகுவதற்கு முன்பாக உசூலுல் ஹதீஸ் என்ற நூலை படிச்சிருக்கணும். அப்படி படித்திருந்தால் இதுல இடம்பெறக்கூடிய அனைத்து தகவல்களையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் நாம முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. முடிந்த அளவு தேவையான இடங்களில் தேவையான விளக்கங்களை கொடுத்து செல்ல முயற்சி பண்ணுவோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். யஸ்ஸரல்லாஹு உமூரனா. அல்லாஹ் நம்முடைய காரியங்களை இலகுபடுத்தி கொடுப்பானாக. முதல் கட்டமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. ஷேகுடைய தர்சுல பாடத்துல நம்ம கடந்திருக்கும் போது அவங்க முதல் கட்டமாக பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பாங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கடுத்து ஹம்து, அல்லாஹ்வை புகழ்வாங்க. அதுக்கடுத்து நபியின் மீது ஸலவாத் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாடத்தை ஆரம்பிப்பாங்க. இது ஷேக் அவங்களுடைய அணுகுமுறை. இந்த புத்தகத்தினுடைய அணுகுமுறையில பார்க்கும்போது முன்னுரையிலே அல்லாஹ்வை புகழ்ந்துட்டாங்க. நபியின் மீது ஸலவாத்தும் சொல்லிட்டாங்க முன்னுரையிலேயே. இது முறை. அறிஞர்களுடைய அழகான ஒரு போங்கு, புத்தகத்தை தொகுக்கும் முறை. ரப்பி, என் இறைவா, யஸ்ஸிர், இலகுபடுத்து, வ அஇன் பிரஹ்மதிக யா கரீம், கரீம் சங்கையானவனே, கண்ணியமிக்கவனே, உன்னுடைய ரஹ்மா கருணையின் மூலமாக எனக்கு உதவி செய். உன் கருணையை கொண்டு எனக்கு உதவி செய் என்ற ஒரு துஆவை அடுத்த கட்டமா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதான் பாடத்தினுடைய தலைப்பு. பாட தலைப்பு என்ன? திக்ரு தலீல், ஆதாரத்தை நினைவுபடுத்துதல். என்ன ஆதாரம்? அலா அன்னல் மர்அத, பெண், நிச்சயமாக பெண்ணாகிறவள், குல்லஹா அவுரா, அவள் அனைத்துமே, அவுரா மறைக்கப்பட வேண்டியவள், அவள் அனைத்தையுமே மறைத்து கொள்ள வேண்டியவள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக. ஃபயஜிபு அலைஹா சித்ரு பதனிஹா குல்லிஹா, எனவே அவள் தன்னுடைய உடல் முழுவதையும் மறைத்துக் கொள்வது அவள் மீது கட்டாயமாகும், அவசியமாகும். எஜிபு கட்டாயமாகும். மஅ தக்தியதி வஜ்ஹிஹா வ கஃபைஹா, அவளுடைய முகத்தையும் அவளுடைய
உள்ளங்கைகளையும் இரு உள்ளங்கைகளையும் மறைப்பதுடன் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அவுராவாக இருக்கிறாங்க. அவுராண்டா என்ன? அவங்க தன்னுடைய உடல் முழுவதையும், தன்னுடைய முகத்தையும், தன்னுடைய உள்ளங்கைகளையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? மறைக்க வேண்டும். மறைத்துக் கொள்ள வேண்டும். அந்நிய ஆண்களுக்கு முன்பாக. இதற்கான ஆதாரத்தை பாருங்க. அன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்னல் மர்அத ஔரா, நிச்சயமாக பெண்ணாகிறவள் ஔரா, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னை மறைத்து கொள்ளக்கூடியவள். அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தன்னை ஔரா மறைத்து கொள்ள வேண்டியவள். ஃபைதா ஹரஜத் மின் பைத்திஹா, அவள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினாள். இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தானு, ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுகிறான். அந்நிய ஆண்களுடைய பார்வையில் ஷைத்தான் அந்த பெண்ணை அழகுபடுத்தி காட்டுகிறான். 25ஆம் பக்கத்திலிருந்து இந்த இஸ்தஷ்ரஃபஹா என்ற வார்த்தையினுடைய அர்த்தங்களையும் பல அர்த்தங்களை நம்ம இங்க தெரிந்து கொள்வோம். இந்த இடத்துல இஸ்தஷ்ரஃபஹாவுக்கு பல அர்த்தம் இருக்குது. அதுல ஒரு அர்த்தத்தை நம்ம இங்க மேற்கொள்கிறோம். அது என்ன அர்த்தம் என்றால், ஷைத்தான் ஷைத்தான் அவளை அந்நிய ஆண்களுக்கு அழகுபடுத்தி காட்டுகிறான். அழகுபடுத்தி காட்டுகிறான். எனவே فأقرب ما تكون من وجه ربها, அவள் தன் ரப்பினுடைய முகத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை. فأقرب ما تكون من وجه ربها, அவள் தன்னுடைய ரப்பின் முகத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறாள். وهي في قعر بيتها, அவள் தன்னுடைய வீட்டின் உள்பகுதியிலே இருக்கும் போது, அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டின் உள்பகுதியில் இருக்கும் நிலையில் தன்னுடைய இறைவனின் முகத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறாள். கஅர்னா என்ன அர்த்தம்? கஅர் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. கஅருக்கு ஆழம், அதாவது ஒரு கிணற்றினுடைய ஆழத்துக்கு கஅருல் பிஇரி, கிணற்றின் ஆழம் என்று சொல்லப்படும். கடலினுடைய அமீக், ஆழத்திற்கும் கஅர் என்று சொல்லப்படும். இப்ப கஅருல் பைத்னா என்ன அர்த்தம்? வீட்டினுடைய உள்பகுதி, உள்ள இருக்கக்கூடிய வீட்டு குழி, வீட்டினுடைய அறை, இவற்றை எல்லாம் இந்த கஅர் என்ற வார்த்தை எடுத்துக்கொள். வீட்டினுடைய வெளிப்பகுதி இதான் வெளிப்பகுதி. வீட்டினுடைய வெளிப்பகுதியில் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிப்பகுதியில் இருந்தா வெளியில ரோட்ல போகக்கூடிய, தெருவுல செல்லக்கூடிய ஆண்கள் இவங்கெல்லாம் பார்வைக்கு தென்படும். இப்போ ஒரு பெண்மணி உள்ளே இருக்கும்போது, வீட்டினுடைய உள்பகுதியில் இருக்கும்போது ரப்பினுடைய முகத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறாள். சரிங்களா? அப்ப இது வீட்டினுடைய வெளிப்பகுதி. வீட்டினுடைய உள்பகுதிக்கு தான் கஅருல் பைத் என்று சொல்லப்படும். இதான் வீட்டினுடைய உள்பகுதி, உள்ள இருக்கக்கூடிய பகுதி. சரி. வஃபி ரிவாயத்தின், மற்றொரு அறிவிப்பில், வஇன்னஹா, நிச்சயமாக அவள் பெண், அல் மர்ஆ, மர்ஆண்ட பெண், பெண்ணாகிற அவள் அக்ரபு, மிக நெருக்கமாக இருக்கிறாள். மா தகூனு இலல்லாஹ், அல்லாஹின் பக்கம் இருப்பதில் மிக நெருக்கமாக இருக்கிறாள். வஹிய ஃபீ கஅரி பைத்திஹா, அவள் தன்னுடைய வீட்டின் உள்பகுதியில் இருக்கும் நிலையில். வஃபி ரிவாயத்தின், மற்றொரு அறிவிப்பில், அல் மர்அத்து ஔரா, பெண்ணாகிறவள் ஔரா, ஔராவாக இருக்கிறாள்.
தன்னை முழுமையாக அந்நிய ஆண்களுக்கு முன்பாக மறைத்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாள். ஹதீஸுன் ஸஹீஹுன். இந்த ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் தஈஃபான ஹதீஸ் கிடையாது. இப்ப ஸஹீஹ்னா என்ன? அது அதை பற்றி சிறிய ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்வோம். முடிந்த அளவு இதுல வரக்கூடிய ஹதீஸ் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிந்து கொள்வோம். ஸஹீஹ் அல்லது ஸஹீஹ் லிதாத்திஹி என்ற வகையை சார்ந்த ஹதீஸானது எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப நம்மகிட்ட கிடைத்திருக்கக்கூடிய ஹதீஸ், அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் நீதமாக நடக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. நீதமாக நடக்கிறதா என்ன? பேச்சிலும் சரி, செயலிலும் சரி, அவங்க நீதமா நடக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. தாபித்துன், அதுலாவும் இருக்கணும், தாபித்தாவும் இருக்கணும். தாபித்துனா என்ன? ஒரு செய்தியை கேட்டா அந்த செய்தியில மாற்றம் செய்யாமல் அப்படியே சொல்லுதல். குவ்வத்துல் ஹிஃப்த், கேட்டதை அப்படியே மனப்பாடம் செய்து அப்படியே சொல்லக்கூடிய நிலை, அதுல மாற்றம் செய்யாமல். அதான் தாபித். தாபித் தாபித்தாக இருக்கக்கூடிய ராவி. அவங்க யார்கிட்ட இருந்து கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா ராவின் ஆதிலின் தாபித்தின். அவங்களும் என்னவாக இருக்கணும்? அதுலாக நீதமான தாபித்தான அறிவிப்பாளராக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆசிரியரும் அதுலாகவும் தாபித்தாகவும் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆசிரியர் பார்த்தோம்னு சொன்னா அவங்களும் அதுலாகவும் தாபித்தாகவும் நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய, நீதமாக பேசக்கூடிய, தவறு செய்யாத, தவறுகளை மேற்கொள்ளாத, அதே போல கேட்ட செய்தியில் எந்த ஒரு வார்த்தைகளையும் தன்னுடைய வார்த்தைகளையும் சேர்க்காத தாபித்தான ராவி. இப்படியே அறிவிப்பாளர்கள் தொடரில் இடம்பெறக்கூடிய அனைத்து ராவிகளும் அதிலாக தாபித்தாக, ராவின்னு சொன்னா அறிவிப்பாளர், அனைத்து அறிவிப்பாளர்களும் அதிலாகவும் தாபித்தாகவும் இருந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளருடைய தொடர் கொண்டுள்ள ஹதீஸுக்கு தான் ஸஹீஹான் ஹதீஸ் என்று சொல்லப்படும். இப்படியே கடைசியா பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அந்த ஹதீஸ் போய் சேர்ந்திருக்கும். அந்த தொடர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, அவங்ககிட்ட இருந்து சஹாபி கேட்டிருக்க, அவங்ககிட்ட இருந்து தாபிஇ, அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய மாணவர், அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய மாணவர், அவங்களுடைய மாணவர், இங்க எல்லோருமே பார்த்தீங்க இவங்க எல்லோருமே நீதமாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளராக இடம்பெற்றிருப்பார்கள். இவ்வாறு இடம்பெற்று வரக்கூடிய ஹதீஸுக்கு தான் ஸஹீஹான் ஹதீஸ் என்று சொல்லப்படும். இதை ஒரு ராவி விழுந்துட்டாங்க அல்லது ஒரு ராவி மேல விமர்சனம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது தஈஃபுடைய ஸ்தானத்துக்கு போய்விடும். பல காரணங்கள் இருக்குது. இதனுடைய இந்த கல்வியை நம்ம வாய்ப்பு இருந்தா படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சுருக்கமா இங்க கொடுத்திருக்கிறாங்க. ஸஹீஹான ஹதீஸ்ன்னு சொன்னா கீழே வரக்கூடிய நிபந்தனைகளை அது பெற்றிருக்கணும். ஒன்னாவது இத்தஸல சனது, அதனுடைய சனத், அறிவிப்பாளருடைய ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களின் தொடர் அது அப்படியே தொடர்ச்சியா இருக்கணும். இடையில எந்த ஒரு விடுபடுதல் இருக்கக்கூடாது. இரண்டாவது பிநக்லில் ஆதிலி தாபித்தி அம் மிஸ்லிஹி இலா முன்தஹாஹு, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீதமான, நல்லா கேட்டதை மாற்றம் செய்யாமல் சரியாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அதை பதிவு செஞ்சு அதனுடைய அந்த அறிவிப்பாளர் அவங்ககிட்ட இருந்து அடுத்து வரக்கூடிய அறிவிப்பாளர் அதை கேட்டு இவ்வாறு பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். மூணாவதாக ஷாதானதாக இருக்கக்கூடாது, இல்லாக இருக்கக்கூடாது. இதை பற்றியான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாம அது பார்ப்போம். இந்த மாதிரியான கண்டிஷன்களை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸுக்கு தான் ஸஹீஹான் ஹதீஸ் என்று சொல்லப்படும். சரி, அதைத்தான் இங்க கொடுக்குறாங்க, ஹதீஸுன் ஸஹீஹுன். இந்த ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ் ஆகும்.
இமாம் திருமதி வலைச இந்த திருமிதி இமாம் திருமதி சுனனி சுனல் சுனன் என்ற அவங்களுடைய நபிமொழி தொகுப்புல இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட வந்து وَإِنَّهَا أَقْرَبُ مَا تَكُونُ إِلَى اللَّهِ وَهِيَ فِي قَعْرِ بَيْتِهَا என்ற வாசகம் அவங்களுடைய தொகுப்பில் இடம்பெறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த வாசகம் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா பதிவு செஞ்சிருக்கக்கூடிய அவங்களுடைய ஹதீஸ் தொகுப்பு நூலில் இந்த ஹதீஸ் இந்த இந்த ஹதீஸ் அதாவது இந்த இன்னமல் மர்அத்து அவ்ரா என்ற இந்த ஹதீஸில் وَإِنَّهَا أَقْرَبُ مَا تَكُونُ إِلَى اللَّهِ وَهِيَ فِي قَعْرِ بَيْتِهَا என்ற வாசகம் இடம்பெறவில்லை. அடுத்து وَاخْتُلِفَ فِي هَذَا الْحَدِيث இந்த ஹதீஸில் சில மாற்றங்கள், அதாவது அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளில் மாற்றங்கள் காணப்பட்டுள்ளது. இன்னொரு சில அறிவிப்புகள்ல பார்த்தோம் சொன்னா சின்ன சின்ன மாற்றங்கள், வார்த்தை மாற்றங்கள் காணப்பட்டுள்ளது என்பதை ஷேக் அவங்க இங்க ஒரு பாயிண்டாக குறிப்பிடுறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பார்த்தீங்க சொன்னா ரவாஹு ஹம்மாமு இப்னு யஹ்யா அல் அவுதியு وسويد بن إبراهيم أبو حاتم الجحدري وسعيد بن بشير عن قتادة عن مورق العدلي عن أبي الأحوص عن عبد الله بن مسعود رضي الله عنه به. பாருங்க, இதெல்லாம் அறிவிப்பாளர்களுடைய செய்தியை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இடம்பெறக்கூடிய புத்தகங்கள், மேலும் அந்த புத்தகத்தை தொகுத்த முஹத்திஸீன்களுடைய பட்டியலை கொடுக்குறாங்க. இது நம்ம இதை ஃபுல்லா தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த ஹதீஸை முன் சென்ற முஹத்திஸீன்கள் அவங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த சமூகத்தை பண்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வரிசையில எத்தனை அறிஞர்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முகத்தை மறைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய பேச்சாளர்கள், பரப்புரையாளர்கள், இவங்களை விட அறிவாலும் இந்த மார்க்கத்தை தெரிந்த விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் அறிவாலும் மார்க்கத்தை பின்பற்றுவதில் உறுதியாக செயல்படுவதிலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த முஹத்திஸூன்கள், ஹுஃபாதுகள் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. எத்தனை பேர் என்பதை பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அஹ்ரஜஹு திர்மிதி ஃபீ சுனனிஹி, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் 1173வது இலக்க செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வல் பஸ்ஸாரு ரஹிமஹுல்லாஹ் ஃபில் முஸ்னதுல இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க, அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த எண்ணெல்லாம் நம்ம சொல்லல, நேரம் ஆகிறனால தேவைன்னா நீங்க வீடியோவை பார்த்து எழுதி கொள்ளுங்க. வபுன அதியின் வபுன அதியின் ஃபில் காமில், காமில் என்ற புத்தகத்துல இப்னு அதி ரஹிமஹுல்லா இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வபுன ஹிப்பான் ரஹிமஹுல்லா ஃபி ஸஹீஹி, அவங்களுடைய சஹீஹான நபிமொழி தொகுப்புல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க 5599வது இலக்க செய்தியாக. வபுனுல் முன்திரி, இப்னு முன்திர் ரஹிமஹுல்லா ஃபில் அவுஸத் என்ற அவங்களுடைய நூலில், தொகுப்பு நூலில் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வபுனு ஹுஸைமா ரஹிமஹுல்லா ஃபி ஸஹீஹிஹ், இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லா அவங்களுடைய சஹீஹான நபிமொழி தொகுப்பில் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வஃபி தௌஹீதி, தௌஹீத் என்ற கிதாபிலும் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வத்தபரானி ரஹிமஹுல்லா, இமாம் தபரானி, இவங்கெல்லாம் முஹத்திஸூன்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெயர்லாம் யாருடைய பெயர்? முஹத்திஸூன்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சாதாரண ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்கல. இந்த அளவுக்கு இந்த ஹதீஸை இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறாங்க. வத்தபரானி ரஹிமஹுல்லாஹ் ஃபில் முஅஜ்ஜமில் கபீர், முஅஜ்ஜமுல் கபீர் என்ற புத்தகத்துல இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வஃபில் முஅஜ்ஜமில் அவுஸத், முஅஜ்ஜமுல் அவுஸத் என்ற நூலிலும் இந்த செய்தியை தபரானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய 2 நூலை இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். அல் முஅஜ்ஜமுல் கபீர்,
அல் முஅஜமுல் அவுசத் என்ற 2 நூல்கள். வத்துயூரி ரஹிமஹுல்லா ஃபி துயூரியாத் என்ற நூல்ல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா ஃபில் முஹல்லா பில் ஆசார் என்ற நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வ மூசா இப்னு ஹாரூன் அல் ஹம்மாலு ரஹிமஹுல்லா அல் ஃபவாயித் என்ற நூல்ல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வப்னுல் முக்ரி ரஹிமஹுல்லா அல் ஃபவாயித் என்ற நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா ஃபி அஹ்காமின் நிசா என்ற நூல்ல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வதக்கரஹு இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவங்களும் இந்த ஹதீஸ இத்திஹாஃபில் மஹரா என்ற நூல்ல கூறியிருக்கிறாங்க. பிஹாதல் இஸ்னாதி இந்த இஸ்னாத் இந்த ஹதீஸ் அந்த அறிவிப்பாளர்கள் தொடரை கொண்டே சொல்லியிருக்கிறாங்க. குல்து இந்த இடத்துல குல்து என்றால் என்ன அர்த்தம் சொன்னா ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதுல்லா அவங்க சொல்லக்கூடிய செய்தியாகும். வஹாதா சனதுஹு ஸஹீஹுன் இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய சனத் அறிவிப்பாளர்கள் தொடர் என்பது சஹீஹானது. வஅன்அனது கதாதத ஹுனா துஹ்மலு அலல் இத்திஸாலி. சரி, இதுல இருந்து உள்ள செய்தி ஹதீஸ் கலை தெரிந்திருந்தாதான் நமக்கு புரியும். ஆகையால இதனுடைய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாடினால் ஹதீஸ் கலையை முடித்த பிறகு நாம இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தொட்டு அன் கதாதத் என்று வரக்கூடிய இந்த நிலையானது இது இத்திசால் தொடர் ஏற்பட்டுள்ளது, தொடர் உள்ளது என்பதை கூறுகிறது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏன்னா இந்த ரிவாயத்துல பாத்தீங்கன்னா ஹம்மாம் இப்னு யஹ்யா அல் அவுதி அவங்க இந்த அறிவிப்பாளரான இவங்க திக்கத்துன் தபுத்துன் ஒரு திக்கத் உறுதியானவங்க, மனப்பாடத்திலும் அறிவிப்பு செய்வதிலும் உறுதியான நிலையில் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. சரி, இது எல்லாமே அறிவிப்பாளர்கள் தொடர்பான செய்தி அடுத்து தொடருது. அறிவிப்பாளருடைய தொடர் ஹம்மாம் அவங்களை பற்றியான செய்தி 7ஆம் பக்கம் 8ஆம் பக்கத்துல இடம்பெறுவதாக நம்ம சொன்னோமா இல்லையா? 7, 8ஆவது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்குது. இந்த ஹதீஸை அறிவிப்பாளர்களின் தொடரில் இடம்பெறும் ஹம்மாம் அவர்களை பற்றியான செய்தி 7ஆம் பக்கத்திலிருந்து தொடருது. அவங்களை பற்றியான செய்தி தான். ஏன்னா இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை இன்னும் என்ன செய்யறாங்க, அவங்கள பற்றியான செய்திகளை இங்க சொல்றாங்க. ஹம்மாம் அவங்க தபுத்துன் ஃபி குல்லில் மஷாயிஹி எல்லா அறிஞர்களிடத்திலும் அவங்களுடைய ஆசிரியர்களிடத்திலும் இவங்க தபுத் ஒரு ஸ்ட்ராங்கான மாணவராக காணப்பட்டிருக்கிறாங்க, உறுதியான மாணவராக காணப்பட்டிருக்கிறாங்க. இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா ஹம்மாம் ரஹிமஹுல்லா அவங்களை பற்றி அறிவிக்கிறாங்க. அதே போல இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய இன்னும் மற்ற செய்திகள், மற்ற அறிஞர்கள் அவங்களை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள்லாம் இந்த பகுதியில இடம்பெறுது. ஹம்மாம் அவங்களை பற்றியான செய்திகள் தான். கான ஹம்மாமுன் கவியன், ஹம்மாம் அவர்கள் கவியன் பலமானவர்களாக இருந்தார்கள். ஃபில் ஹதீஸ் ஹதீஸ் அறிவிப்பதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிஞராக இருந்திருக்கிறாங்க என்ற செய்தியை இமாம் யசீத் இப்னு ஹாரூன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இவங்களாம் அறிஞர்கள், அறிவிப்பாளர்கள் தொடர்பான விஷயங்களை அவங்க இதை அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல இமாம் யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் ஹம்மாம் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறக்கூடிய ஹம்மாம் அவங்களை பற்றி சொல்றாங்க, திக்கத்துன் சாலிஹுன் உறுதியானவராகவும் நல்ல மனிதராகவும் இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி, இதெல்லாம் மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வனகலஹு அன்ஹு அல் ஹாஃபிதுல் மிஸ்ஸியு ஃபி துஹ்ஃபத்தில் அஷ்ராஃபி என்ற நூல்ல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பதிவு செஞ்ச அறிஞர்களுடைய தொடர் இன்னும் கொஞ்சம் இடம்பெறுது.
சரி, இதெல்லாம் மேலோட்டமா நாம தெரிந்து கொண்டாலே போதுமானது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து நமக்கு தேவையான பகுதி என்னன்னு சொன்னா, அறிவிப்பாளர்களின் தொடரில் இடம்பெறும் ஹம்மாம் அவர்களை பற்றிய செய்தி. அப்படியே வந்து பார்த்தோம் சொன்னா, அறிவிப்பில் உள்ள மாறுபாட்டிற்கான ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க. 18ஆம் பக்கத்திலையும் 20ஆம் பக்கத்திலும் சிறிய ஒரு இஹ்திலாஃப் இருக்குது என்ற செய்தியை வந்து ஆரம்பத்தில் ஷேக் அவங்க குறிப்பிட்டிருந்தார்களா, அதை கீழே கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் அந்த அறிவிப்பாளர்கள் தொடர்பான செய்திகள் தான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதெல்லாம் ஆய்வுகளை இங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாருங்க 18ஆம் பக்கம் வரைக்கும் இந்த செய்திகள் இடம்பெறுது. 18ஆம் பக்கம். சரி. فخالف همام بن يحيى وسويد بن إبراهيم وسعيد بن بشير المعتمر بن سليمان قال سمعت أبي يحدث عن قتادة عن أبي الأحوص عن عبد الله بن مسعود عن رسول الله صلى الله عليه وسلم المرأة عورة وإنها إذا خرجت استشرفها الشيطان وإنها لا تكون إلى وجه الله أقرب منها في قعر بيتها. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அறிவிப்பாளர்கள் தொடரிலும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஹதீஸுடைய வாசகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, وإنها لا تكون وإنها لا تكون إلى وجه الله أقرب منها في قعر بيتها என்ற வாசகத்திலும் சிறிய மாற்றம் காணப்படுது. பொருள்ல பெரிய மாற்றம் கிடையாது, சிறிய மாற்றம் தான். அந்த வாசகத்துல சிறிய மாற்றம். இந்த மாற்றத்தை இங்க விவரிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சிறிய மாற்றங்களுடன் அறிவிப்பாளருடைய மாற்றங்களுடன் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை இந்த இடத்துல ஷேக் அவங்க கொண்டு வர்றாங்க. அதே அர்த்தம் தான், அதே கருத்து தான். அல் மர்அத்து அவுரா, பெண்ணாகிறவள் அவுரா, மறைக்கப்பட வேண்டியவள், தன்னை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்ளக்கூடியவள். வ இன்னஹா, நிச்சயமாக அவள், இதா ஹரஜத், வெளியேறினால், இதா ஹரஜத் மீன் பைத்திஹாண்டு மேல படிச்ச ஹதீஸ்ல வந்தது. இங்க இதா ஹரஜத் தான் வருது, சிறிய மாற்றம். இதா ஹரஜத், அவள் வெளியேறினால், இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தானு, ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுகிறான், அந்நிய ஆண்களுக்கு அழகுபடுத்தி காட்டுகிறான். வ இன்னஹா, மேலும் நிச்சயமாக அவள், லா தகூனு இலா வஜ்ஹில்லா, அல்லாஹுடைய முகத்திற்கு மிக அக்ரபு மின்ஹா, மிக நெருக்கமானவளாக இருக்க மாட்டாள். லா தகூனு, அவள் இல்லை, இலா வஜ்ஹில்லா, அல்லாஹுடைய முகத்திற்கு, அக்ரபு மிக நெருக்கமானவளாக, மின்ஹா இதை விட, ஃபி கஅரி பைத்திஹா, அவளுடைய வீட்டில் உள்பகுதியில இருக்கும் நிலையை விட மிக நெருக்கமான நிலை வேறு எங்கும் கிடையாது என்பதை இந்த செய்தியில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக முஹத்திஸீன்கள் சிறிய மாற்றங்களுடன் என்ன செஞ்சிருக்காங்க, வார்த்தை மாற்றங்களுடன் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தை மாற்றத்திற்கான ஆதாரம் இஹ்திலாஃப். இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வஹுவ ஹதீஸுன் முன்கர். இந்த அறிவிப்பாளர் தொடர்ல வந்திருக்கக்கூடிய சிறிய மாற்றத்துடன் வரக்கூடிய இந்த ஹதீஸானது முன்கர், மறுக்கப்பட்டது. ஃபஹாதல் இஸ்னாத், இந்த பிஹாதல் இஸ்னாத், இந்த அறிவிப்பாளர்கள் தொடர் மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸானது மறுக்கப்பட்ட ஹதீஸ். அப்ப மறுக்கப்பட்ட இந்த ஹதீஸை நம்ம ஆதாரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இதுக்கு முந்தைய ஹதீஸ், நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஹதீஸ் சஹீஹானது. சரி, அதே போல இதுக்கான காரணங்கள் எல்லாம் அவங்க பின்னால கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஆய்வு செய்திகள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்புறம் மற்றொரு ஹதீஸ், மாற்றமாக வந்திருக்கக்கூடிய சிறிய மாற்றத்துடன் அறிவிப்பாளர்கள் மாற்றமாக வந்திருக்கக்கூடிய, அதே போல ஹதீஸ்ல
கருத்து மாறுபடாமல் இருக்கக்கூடிய செய்தி. இதை பார்த்தீங்கன்னா ஆசிம் இப்னு நத்ர் حدثنا معتمر بن سليمان عن أبيه عن قتادة عن سالم بن عبد الله عن أبيه عن رسول الله صلى الله عليه وسلم என்று வரக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸ். அதே ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ரிஜாலுஹு ரிஜாலு சஹீஹான ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் தொடரை கொண்டது என்பதாக இமாம் தபரானி ரஹ்மஹுல்லா போன்றவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சரியானது என்னன்னு சொன்னா நம்ம ஆரம்பத்தில் படித்த ஹதீஸ் அது மிக சரியானது. இந்த ஹதீஸும் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படும் ஹதீஸாக இருக்கிறது. சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். وهذا يدل على أنه يخالف ويهم في الحديث فهو إسناد منكر. وعاصم هذا ذكره ابن أبي حاتم في الجرح والتعديل ولم يذكر فيه جرحا ولا تعديلا என்று சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே ஆய்வினுடைய செய்திகளாகும். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ஆரம்பத்தில் படித்த செய்தி மிக சரியான செய்தியாகும். அந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்வதற்கு போதுமானது. அது அல்லாத மாற்றமான செய்திகள் என்னென்ன வந்திருக்கிறது என்ற ஒரு ஆய்வை ஷேக் அவங்க இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அலம். ஷாதான ஒரு செய்தி, ஷாதான ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோமா இல்லையா? மற்றொரு ஷாதான ஹதீஸ் 21வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய ஷாதான ஹதீஸ் ஹதீஸ் இதுல பாருங்க, வரவாஹு பஹ்ஸ் இப்னு அஸத் عن شعبة عن أبي إسحاق عن أبي الأحوص عن عبد الله بن مسعود رضي الله عنه. அறிவிப்பாளர்கள் தொடர்ல மாற்றம் இருக்குது. சரிங்களா? قال النساء عورة, பெண்கள் அவுரா, தங்களை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைத்து கொள்ள கூடியவர்கள், அனைத்தையும் மறைத்து கொள்ளக்கூடியவர்கள், பெண்களே அவுரா. வ இன்னல் மர்அத, நிச்சயமாக ஒரு பெண், ல தஹ்ருஜு மின் பைத்திஹா, அவள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுகிறாள், பிலிபாசின், அவளுடைய ஆடையுடன், பிலிபாசின் ஆடையுடன். யஸ்தஷ்ரிஃபுஹ ஷைத்தானு, ஷைத்தான் அவளை என்ன செய்கிறான்? அழகுபடுத்தி காட்டுகிறான், அல்லது ஷைத்தான் அவளை பார்க்கிறான். இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னா இல்லையா? பல அர்த்தம் இருக்குது. அதுல இன்னொரு அர்த்தம், மற்றொரு அர்த்தம் தான் அவளை பார்க்கிறான் என்ற அர்த்தமாகும். யகூலு, அவளிடத்திலே அவன் கூறுகிறான், மா மரர்தி பி அஹதின், யாரையும் நீ கடந்து செல்லவில்லை, இல்ல அஜப்திஹி, அவரை நீ வியப்பிற்குள்ளாக்கியே தவிர. உன்னை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? ஆச்சரியப்படுகிறார். அழகான பெண்ணாக இருக்கிறாளே என்று மற்றவங்க, மற்ற மனிதர் என்ன செய்கிறார்? மற்ற மனிதர் ஆண் உன்னை பார்த்து ஆசைப்படுகிறார், ஆச்சரியப்படுகிறார், வியப்படைகிறார் என்று ஷைத்தான் என்ன செய்கிறான்? அந்த பெண்ணிடத்திலே கூறுகிறான். வ இன்னல் மர்அத, நிச்சயமாக பெண், லதல்பசு தியாபஹா, அவளுடைய ஆடையை அவள் அணிகிறாள். ஃபயுகாலு லஹா, அவளிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐன துரீதீன், நீ எங்கே போகிறாய்? ஒரு பெண்ணு வீட்டுல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பக்கூடிய சமயத்துல எங்கம்மா போறா என்று கேட்கப்படும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, அஊது மரீதா, நான் நோயாளியை நலன் விசாரிப்பதற்காக செல்கிறேன். அஷ்ஹது ஜனாசாவில் கலந்து கொள்ள செல்கிறேன். உஸல்லி ஃபி மஸ்ஜித், பள்ளியில தொழுவதற்காக செல்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி கூறுகிறார். வமா அபதத் இம்ரஅத்துன் ரப்பஹா,
எந்த ஒரு பெண்மணியும் தன் ரப்பை அவள் வணங்குவதில்லை பிமிஸ்லி போல அன் தஅபுத ஃபீ பைத்திஹா, அவளுடைய வீட்டிலிருந்து வணங்குவதைப் போல தன்னுடைய ரப்பை வணங்குவது இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸுன் ஷாதுன், ஷாதாக வரக்கூடிய ஹதீஸ் இது. மர்ஃபூன், இது மர்ஃபூஆன ஹதீஸ் என்பதாக ஷேக் அவங்க கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை யார் யாரெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க? அறிவிப்பாளர்கள், அதாவது இந்த ஹதீஸை எந்தெந்த முஹத்திஸுன்கள், ஹதீஸ் ஹதீஸ் தொகுப்பு நூல்களை கொண்டுள்ள முஹத்திஸுன்கள், அறிஞர்கள் அவங்களுடைய தொகுப்பு நூல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் என்ற விவரங்களை கொடுத்திருக்கிறாங்க. பைஹக்கி, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா ஷுஅபுல் ஈமான் என்ற நூல்ல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல் ஹாஃபிஸ் அத்தாரகுத்னி ரஹிமஹுல்லா ஃபில் அஃப்ராதி வல் கராயிப், ஃபில் அஃப்ராத் அல் அஃப்ராத் வல் கராயிப் என்ற நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் மர்ஃபூஆன ஹதீஸாக இருக்குது. சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனா அது ஷாதான ஹதீஸ். சரிங்களா? இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஹதீஸ் இடம்பெறுது. இந்த அசர், அசர்ன்னு சொன்னா சஹாபி சொல்லக்கூடிய கூற்று. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய கூற்று. இந்த கூற்று பார்த்தீங்கன்னா அஸருன் ஸஹீஹுன் மௌகூஃபுன், மௌகூஃபன், மௌகூஃபாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு சஹீஹான அஸர். அதை விட நம்ம இதை செயல்படுத்துவதற்கு தகுதியான செய்தி. இந்த செய்தி சஹீஹானது. இந்த செய்தி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு தேவையான ஒரு செய்தியாகும். இந்த செய்தியோட இன்றைய பாடத்தை நாம நிறைவு செய்து கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த செய்திய அம்ர் இப்னு மர்சூக் الباهلي عن شعبة عن أبي إسحاق عن أبي الأحوص عن عبد الله بن مسعود رضي الله عنه أنه قال, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமன் நிசாஉ அவுரா, பெண்கள் பெண்கள் அவுரா, பெண்கள் அவுரா, அவுராவானவர்கள். அவுராண்டா அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தங்களை மறைத்துக் கொள்ள கூடியவர்கள். வ இன்னல் மர்அத, நிச்சயமாக ஒரு பெண்மணி, லா தஹ்ருஜு மின் பைத்திஹா, அவளுடைய வீட்டிலிருந்து அவள் வெளியேறுகிறாள். வமா பிஹா மின் பஅஸின், வமா பிஹா அவளுக்கு இல்லை, மின் பஅஸின், பஅஸ் எந்த ஒரு பயமோ எந்த ஒரு தேவையுமோ இல்லாமல் வெளியேறுகிறாள். பஸ் குற்றம் என்ற அர்த்தம். பஸ் லா பஸ் பரவாயில்லை, லாண்டா இல்லை, பஸ்ண்டா பரவாயில்லை, பயம் இல்லை, குற்றம் இல்லை என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையா. ஒமா பிஹா மின் பஸ், எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த பெண்மணி வீட்டிலிருந்து என்ன செய்றாங்க? வெளியேறாங்க. ஃபயஸ்தஷ்ரிஃபு லஹா ஷைத்தான், ஷைத்தான் அவளை என்ன செய்கிறான்? பார்க்கிறான், அல்லது அந்நிய ஆண்களுக்கு அவளை அழகுபடுத்தி காட்டுகிறான். ஃபயஸ்தஷ்ரிஃபு லஹா அஷ்-ஷைத்தான், ஷைத்தான் அவளை பார்க்கிறான். ஃபயக்கூல், அவரிடத்திலே வந்து கூறுகிறான், இன்னைக்கு லா தமுர்ரீன பி அஹத், நீ ஒருவரையும் கடந்து செல்ல மாட்டாய், இல்ல அஜப்திஹி, அவரை நீ வியப்பிற்குள்ளாக்கிய தவிர. அப்படின்னா ஒரு பெண் வந்து வெளியில போகும்போது அந்த பெண்ணுடைய உள்ளத்துல ஷைத்தான் இந்த மாதிரி எண்ணோட்டங்களை போடுவான். அந்த பெண்மணி வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா, என்னை பார்த்தா எல்லாரும் நல்ல அழகா இருக்கான்னு என்றாங்க, எனவே இன்னும் நான் அழகுபடுத்திக் கொள்ளணும்னு சொல்லிட்டு பெரும்பாலான பெண்கள் என்ன செய்றாங்க? தங்களுடைய முடியை அழகு செய்து கொள்றாங்க, தங்களுடைய ஆடையை அழகுபடுத்தி கொள்றாங்க. அது வெளியில போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? உள்ளத்துல ஷைத்தான் என்ன எண்ணத்தை போடுறான்? எல்லாருமே என்னை பார்த்து அழகான பெண்ணு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணங்களை ஷைத்தான் போடுகிறான்.
அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அதைத்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல கூறி காட்டுகிறார்கள். ஷைத்தான் இவ்வாறு பெண்ணுடைய உள்ளத்தில் எண்ணத்தை என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். வ இன்னல் மர்அத லதல்பசு தியாபஹா, அதே போல பெண்மணி அவளுடைய ஆடையை அவள் அணிகிறாள். ஃபயுகாலு லஹு, அந்த சமயத்தில் அவள் இந்த பெண்ணிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐன துரீதீன், எங்கம்மா நீ போறா? அதற்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, அஊது மரீதா, நான் நோயாளி நலன் விசாரிக்க போறேன். அஷ்ஹது ஜனாஸா, ஜினாஸா, நான் ஜனாஸாவுல கலந்து கொள்ள போறேன். அல்லது உஸல்லி ஃபி மஸ்ஜித், அல்லது பள்ளிவாசல தொழ போறேன் என்பதா அந்த பெண்மணி சொல்றாங்க. அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வமா அபதத் இம்ரஅத்துன் ரப்பஹா, ஒரு பெண்மணி பிமித்லி அன் தஅபுதஹா ஃபி பைத்திஹா, வீட்டிலே, அவளுடைய வீட்டிலே அவள் வணங்குவதைப் போல தன்னுடைய ரப்பை வேறு எந்த இடத்திலும் வணங்குவது இல்லை என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அத்தருன் சஹீஹுன், இந்த அத்தர் சஹீஹான அத்தராகும். சஹாபியான இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி சஹீஹான செய்தியாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பொதுவாக இந்த மாதிரியான ஆய்வு புத்தகங்களை படிக்கும்போது சப்ரு தேவை. பொறுமையோடு நாம இருந்து கொஞ்சம் கேட்கணும். சில சமயங்கள்ல அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோணலாம். ஏன்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப வர மாதிரியான செய்தியா இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த வகுப்புகளில் இந்த மக்களுக்கு புரியாத நிலையாக இருந்தால் இந்த கூடுதலான தகவல்களை இல்லாம இதுல வரக்கூடிய ஆதாரங்கள், அதனுடைய செய்திகளை மட்டுமே நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுவோம். அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. இதில் ஏற்பட்டுள்ள தவறுகளை அல்லாஹ் மன்னித்து சரி செய்து கொடுப்பானாக. நடத்திய பாடங்களை வாழ்க்கையில் செயல்படுத்த உதவி புரிவானாக. பெண்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய சஹாபாக்களும் பின்பற்றிய இந்த அழகான ஒழுக்கங்களை பின்பற்றி நடக்க பெண்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும், ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஒரு 2 நிமிடங்கள் ஏதேனும் பாடம் தொடர்பாக சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். பாடம் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவியுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் டைப் செய்யுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை நாம் முடித்துக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.